ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து என்ன சமையல்னால் சஹாருக்கு தாங்க நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். இன்றைக்கி டைம் வந்து பாருங்களேன், நான் இப்போ தான் வந்து போயிட்டு தராவேக்கு போயிட்டு இப்போ தான் வந்து காலையிலேருந்து சமையலே செய்யலை. அதை வந்து நோன்பு திறக்கிறதுக்கே அதெல்லாம் செய்கிறதுக்கே ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு டைமு. அதனாலே இன்றைக்கி வந்து நாங்கள் தொழுதிக்கிட்டே இன்றைக்கி நான் சமையல் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுருக்குறேன். இன்றைக்கி வந்து பருப்பு சாதம் தான் செய்ய போகிறேன். பருப்பு சாதத்துக்கு எங்கள் வீட்டில் எந்த அரிசி, புழுங்கல் அரிசியோ பச்சை அரிசியோ எந்த அரிசியோங்க, இது வந்து 1 கப்பு வந்து புழுங்கல் அரிசி, 1/4 கப்பு வந்து சிறுபருப்பு, இது ரெண்டும் கழுவி நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு குக்கரில் எண்ணெய் போட்டுருக்குறேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இது அப்படியே போட்டுடலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் வந்து வதங்கட்டும், நல்லா ப்ரௌன் கலராக வரட்டுங்க. இப்போ வந்து இந்த தக்காளியும் புதினா கொத்தமல்லி, அப்படியே 2 தக்காளி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். டைம் பாருங்கள் 11:30 மணி. நல்லா வந்து ப்ரௌன் கலர் வந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகும், நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து தக்காளியும் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா வதங்கட்டணும். வதங்கின பிறகு நாங்கள் வந்து அரிசி அளந்து வச்சுருக்குறோம்ல, 1 டம்ளர் அரிசினா அது பருப்போடு சேர்த்து 1.5 டம்ளர் ஆகுது. 3 டம்ளர் வந்து தண்ணி போட்டுக்கலாம். நாங்கள் 1.5 டம்ளர்னால் அதில் சரிபாதி டபுள் தான் போடணும். நாங்கள் வந்து தண்ணி போட்டுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து அளவு தண்ணி போட்டுக்கலாங்க. நான் அளவு தண்ணி 3 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். இது அப்படியே இதில் போட்டுக்கலாம். இது வந்து உப்பெல்லாம் பார்த்துக்குங்க, கொஞ்சம் வந்து உரப்பாக இருக்கணும் உப்பு இந்த தண்ணியில், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து கொதிக்கட்டும் இந்த தண்ணி. அரிசி போட்டுக்கலாம். அரிசியும் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். வந்து நல்லா கொதி வரட்டும். இது கொதித்த பிறகு நாங்கள் அரிசி போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்குது, நல்லா வடிகட்டி வச்சுருக்கிறேன். இது அப்படியே இதில் போட்டுக்கலாம். அரிசியெல்லாம் போட்டேங்க. இப்போ வந்து இது மூடிடலாம். மூடிட்டு ஒரு 3 விசில் வரட்டங்க, பார்க்கலாம். 3 விசில் வந்த பிறகு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து 2 விசில் வந்துச்சு. இது இருக்கட்டும்ங்க. இப்போ வந்து இதுக்கு சைட் டிஷ் வந்து எறா வந்து மசாலா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எறா மசாலா ஃப்ரைக்கு பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி இது வந்து நான் வச்சுருக்கிறேன். எறா மஞ்சள் எல்லாம் போட்டு இதுக்குள்ள வந்து மசாலா போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, இது அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து ஒரே ஒரு தக்காளி, பெருசாக இருந்தால் 1 போடுங்க, சின்னதாக இருந்தால் 2 போடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, இதுவும் போட்டு அப்படியே இதில் போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு அப்படியே வச்சுட்டு இது அப்படியே வந்து இது விசில் வர வரைக்கும் இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இது நான் எதுவும் வறுக்கும்போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா சூப்பராக இருக்கும். இது மூடி வச்சிடலாங்க. அப்படியே 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாங்க. 3வது விசில் ஆஃப் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இப்படி பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே உதிரி உதிரியாக செம்மையாக இருக்குல்ல. அதில் கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் இப்படி வந்திருக்கு பாருங்கள். செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. மூடி வச்சிடலாம். இது வந்து ஆறிடும், அதனால் மூடி வச்சிடலாம். இது இப்போ வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இது நல்லா ஊறி இருக்குது. இதை அப்படியே எடுத்து அதில் போட்டுக்கலாம். இதை அப்படியே எடுத்து இதில் போட்டுக்கலாம். இது அப்படியே வந்து எண்ணெயிலேயே கொஞ்சம் இது பண்ணுங்க, தொக்கு மாதிரி வந்துடுங்க. நல்லா வந்து ஸ்லோலியே கொஞ்சம் வச்சு நல்லா இது பண்ணிடுங்க. சரிங்க, கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது அப்படியே வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா சூப்பராக தொக்கு மாதிரி வந்துடுங்க. அதுக்கு வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. இது எறாவுடைய இது மசாலா ஃப்ரை சூப்பராக இருக்கும். நல்லா வந்து தொக்கு மாதிரி பார்க்கலாம். வந்த பிறகு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா வந்து அடி பிடிக்காமல் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேறு டக்குன்னு முடிஞ்சிடும். இதெல்லாம் பருப்பு சாதம் கூட கொஞ்சம் நேரத்தில் அங்கே முடிஞ்சிடும். ஒரு 3வது விசில் ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இதுலேயும் எறா கூட பாருங்கள் நல்லா இதுவாகிட்டு வருது பாருங்கள். கொஞ்சம் என்னென்னா ஒரு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா வந்து தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க, காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கலாம். நல்லா மசஞ்சி வந்துடும் தக்காளி எல்லாம். ஒரு இரவும் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது அந்த பால் சாதத்து இது பருப்பு சாதத்துக்கும் இந்த எறாக்கும் தொக்குக்கும் சூப்பராக இருக்கும் மசாலா ஃப்ரை. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
எல்லாம் வதங்கிச்சு நல்லா. இது போதும் எங்களுக்கு. இது இது பருப்பு சாதத்துக்கு செம்மையாக இருக்கும். இது கரெக்டாக இருக்குங்க. இது அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பருப்பு சாதம் அப்புறம் எறா ஃப்ரை, எறா மசாலா ஃப்ரை சூப்பராக இருக்குங்க. இதுக்கு இதுங்க காம்பினேஷனு கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிச்சு பாருங்கள். நான் டைம் காமிக்கிற பாருங்கள். அரை மணி நேரம் கூட இல்லைங்க. எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு. செம்மையான இன்றைக்கி பருப்பு சாதம் எறா ஃப்ரை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். பாய் லாஃபி.